SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கிருஷ்ணகிரி அடுத்த ராயக்கோட்டை சாலை பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் 14 வயது சிறுவன் பெற்றோருடன் தங்கி அருகே உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த 6 மாதங்களாக பள்ளிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இவருடன் 9ஆம் வகுப்பு படித்த சக மாணவி ஒருவர் இவரது வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு குடும்பத்துடன் வசித்து வந்தார். பள்ளியில் இடைநின்ற பள்ளி மாணவனின் சக பள்ளி நண்பர்கள் 2 பேர் அவ்வப்போது இடைநின்ற பள்ளி மாணவனின் வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த மாணவி மேல் வீட்டில் வசிப்பதையும் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். சிறிது நாட்கள் அவர்கள் வந்து சென்ற நிலையில் அந்த மாணவி குறித்து இடைநின்ற பள்ளி மாணவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். அந்த மாணவனோ அந்த மாணவியின் இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, மொபைல் நம்பர் என அனைத்தும் தனக்கு தெரியும் எனவும் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் எனவும் கூறியுள்ளார். பின்னர் 3 பேரும் சேர்ந்து அந்த மாணவியின் இன்ஸ்டா ஐடியை தேடி பார்த்து முதலில் அதிலிருந்த அந்த மாணவியின் புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். பின்னர் 3 பேரும் சேர்ந்து புதியதாக ஒரு இன்ஸ்டா ஃபேக் ஐடியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஐடியில் இருந்து அந்த மாணவிக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பி பின்னர் மெதுவாக மெசேஜ் மூலம் பேச ஆரம்பித்தனர். அந்த மாணவிக்கு மெசேஜில் மிரட்டும் விதமாக பேசியிருக்கிறார்கள். அதாவது, நீ பள்ளியில் யார் யாருடன் பேசுகிறாய், யாரை லவ் பண்ணுகிறாய், உன் அக்கா யாரை லவ் பண்றாங்க, உங்க அக்கா கூட யார் யாருக்கெல்லாம் பழக்கம், எல்லாமே எங்க கிட்ட வீடியோவா இருக்கு என்று அந்த 3 பேரும் மிரட்டி இருக்கிறார்கள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த மாணவி எதுவும் செய்து விடாதீர்கள் என இன்ஸ்டா மெசேஜிலேயே கெஞ்சியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த மாணவியின் புகைப்படத்தை ஆடையின்றி மார்பிங் செய்து அந்த மாணவிக்கே அனுப்பியதுடன் இந்த படங்களையும் இதே போல உள்ள உங்க அக்காவின் போட்டோக்களையும் சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி இருக்கிறார்கள். மேலும், நாங்கள் இதையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நீ நிர்வாண வீடியோ மற்றும் போட்டோக்களை எடுத்து அனுப்ப வேண்டும் என கேட்டுள்ளனர். பயந்து போன அந்த மாணவி வேறு வழியின்றி ஆடை இல்லாமல் வீடியோ மற்றும் போட்டோக்களை எடுத்து அந்த ஐடிக்கே அனுப்பியுள்ளார். அந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை டவுன்லோட் செய்து கொண்ட அவர்கள் மாணவியின் தந்தைக்கு இன்ஸ்டாவில் அனுப்ப இன்ஸ்டா பக்கத்தை தேடி இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இன்ஸ்டாவில் அக்கவுண்ட் இல்லாததால் அவரது மொபைல் எண்ணை வாங்கி அந்த எண்ணின் வாட்ஸ்அப்பிற்கு மாணவியின் நிர்வாண வீடியோ மற்றும் புகைப்படங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவற்றை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவோம், அப்படி பரப்பினால் உங்கள் மானம் போய்விடும், அவ்வாறு செய்யக்கூடாது என்றால் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று சிறுமியின் தந்தையை அந்த 3 சிறுவர்களும் மிரட்டி இருக்கிறார்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தந்தை கீழ் வீட்டில் இருந்த இடைநின்ற மாணவரிடம் சென்று கேட்க, அவனோ இந்த நம்பரை எனது நண்பன்தான் பயன்படுத்துகிறான் என அவனை கை காட்ட, அவனும் இவன் கூறியது போல இன்னொரு நண்பனை கை காட்ட, கடைசியில் 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இந்த குற்றத்தில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மாணவியின் தந்தை கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பள்ளி மாணவர்கள் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் கூர்நோக்கு மையத்தில் அடைத்தனர். சிறுவர்கள் படிக்கும் வயதிலேயே மொபைலில் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடப்பதால் அவர்கள் திசை மாறி இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. ஆகவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என அவர்களோடு நேரம் செலவிட வேண்டியது அவசியம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.